புஷ்பா 2 படத்தோட டியூரேஷன் 3 ஹவர் 20 நிமிஷம் அப்படின்னு சொன்னோன்னே ஐயோ நம்மளை வச்சு சம்பவம் பண்ணிடுவானுங்க போலகுதே அப்படின்னு நினைச்சேன். ஆனா இவனுங்க பண்ண சம்பவம் வேற மாதிரியான ஒரு சம்பவம். அதாவது ஒரு படத்துல 1-2 மாஸ் மூமெண்ட்ஸ் வரும். ஆனா இந்த புஷ்பா 2 படம் முழுக்க மாஸ் மூமெண்ட்ஸா தான் இருக்குது. யார் நீங்க எப்படியெல்லாம் யோசிக்கிறீங்க அப்படின்னு நம்மளே ஆச்சரியப்பட வைக்கிறாங்க. வேற லெவலியா நீங்க. இந்த மாதிரி படத்துக்கெல்லாம் போகும்போது லாஜிக்கெல்லாம் கொஞ்சம் கூட நம்ம எதிர்பார்க்க கூடாது. மூளையை கைட்டி வீட்லயே வச்சுட்டு தான் போனோம். இந்த படம் ஃபுல்லா லாஜிக்லாம் கிடையாது, மேஜிக் தான். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு சீனும் அவ்வளவு மாசா இருக்குது அப்படின்னுட்டு. ஒரு சீனும் அவ்வளவு மாசா காட்டுறதுக்கு சாம் சிஎஸோட பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணிருக்கு. இந்த படத்துல கிசுக்கு அப்படின்ற ஒரு பாட்டு இருக்குல்ல, என்னடா இது வார்த்தை கிசுக்கு அப்படின்லாம் பாட்டு எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு நினைக்க தோணும். ஆனா படம் பார்க்கும் போதுதான் உங்களுக்கு தெரியும் கிசுக்கு அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு இந்த படத்துல ஒரு மிகப்பெரிய ரோல் இருக்கு. அல்லு அர்ஜுன் பத்திலாம் சொல்லணும்னா யார் நீ இப்படி மாஸ் காட்டுற அப்படின்னு தான் சொல்ல தோணுது. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ்ல சும்மா தெரிய விட்டுருக்காப்புல. ஃபகத் ஃபாசிலோட கேரக்டருமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கேரக்டர் தான், இன்னுமே ஸ்ட்ராங்கா காட்டியிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா அல்லு அர்ஜுன் கேரக்டருக்கு அதிக அளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததால அவரோட கேரக்டர் கொஞ்சம் அடி வாங்கிடுச்சோ அப்படின்னு தோணுது. ராஷ்மிகா இந்த படத்துல புஷ்பாவோட ஒய்ஃபா வராங்க. அதுவும் அந்த சாரி சீன்லாம் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் சும்மா தெரிய விட்டுருப்பாங்க. ரொம்ப நாள் கழிச்சு இந்த படத்துல நிறைய காமெடி சீன்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆயிருந்தது. இப்போ வந்த தமிழ் படத்துல கூட கிரிஞ்சி காமெடியா தான் வைக்கிறாங்க. ஆனா இந்த படத்துல ஃபன்னா ஜாலியா நம்ம என்ஜாய் பண்ணி பாக்குற மாதிரி நிறைய காமெடி சீன்ஸ் இருந்தது. படத்துல நடிச்சிருந்த எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டர் வந்து பர்ஃபெக்டா பண்ணியிருந்தாங்க. ஒரு பிரம்மாண்டமான மாசான படம், டெக்னிக்கலாவும் படம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ ஒரு 3 ஹவர் ஜாலியா என்ஜாய் பண்ணி ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த புஷ்பா 2 படத்துக்கு நீங்க போகலாம். படத்துல நடிச்சிருந்த எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டர் வந்து பர்ஃபெக்டா பண்ணியிருந்தாங்க. ஒரு பிரம்மாண்டமான மாசான படம், டெக்னிக்கலாவும் படம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ ஒரு 3 ஹவர் ஜாலியா என்ஜாய் பண்ணி ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த புஷ்பா 2 படத்துக்கு நீங்க போகலாம். படத்தோட டியூரேஷன் எனக்கு ஒரு பிரச்சனையாவே தெரியல. ஏன்னா நிறைய மாஸ் மூமெண்ட்ஸ் இருந்ததால அதெல்லாம் ஒரு பிரச்சனையாவே எனக்கு தெரியல. ஸோ இந்த படம் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்றத நீங்க கமெண்ட்ல போடுங்க.